அதிக துன்பம் வரும்போது அதிக ஆற்றலும் அதிக நம்பிக்கையும் அதிக திறமையும் உருவாகிறது. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான் இது. வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதன் மாமனிதனாக மாறணும்னா அதிக துன்பத்தை அடைஞ்சவங்க மட்டும்தான் ஒரு மனிதன் மாமனிதனாக மாற முடியுங்கிறது தான் உண்மை. துன்பங்கிறது ஒரு மனிதனுக்கு எதனால் வருது அப்படின்னு சொன்னால், துன்பம் இருந்தால் தான் இந்த பிரபஞ்சத்தின் வாழ்க்கை என்ன என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் துன்பம் இந்த இயற்கை உங்களுக்கு கொடுக்கின்றது. ஏனென்றால் துன்பம்தான் ஒரு மனிதனை பிரகாசமாக மாற்றும் என்பதுதான் உண்மை. ஒரு விதை இருக்கின்றது என்றால் அந்த விதை பலவிதமான போராட்டங்களுக்கு பிறகுதான் அது செடியாகி மரமாகி அது கனியை கொடுக்கின்றது இந்த பிரபஞ்சத்திற்கு. அப்படித்தான் மனிதனுடைய வாழ்க்கையும். துன்பம் இருந்தால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்தில் அந்த மனிதன் அற்புதமான மனிதனாக வாழ முடியும் என்பதுதான் உண்மை. அற்புதமான மனிதனால் மட்டுமே இந்த பிரபஞ்சத்திற்கு நன்மையை செய்ய முடியும் என்பதுதான் உண்மை. வாழ்க்கையில் இந்த பிரபஞ்சத்தில் மனிதகுலம் எத்தனை தான் இருந்தாலும், எத்தனை பேர்தான் இருந்தாலும், அதிக துன்பம் எவரொருவர் அடைந்திருக்கின்றார்களோ, அதை அனுபவித்திருக்கின்றார்களோ, அந்த அளவிற்கு அவர்கள் மாமனிதனாக இந்த மண்ணில் உருவெடுக்க முடியும். மாமனிதர்களால் மட்டுமே மண்ணில் உள்ள மனிதர்களை வழிநடத்தி செல்ல முடியும் என்பதுதான் உண்மை. சராசரி மனிதனால் அது முடியாது. சராசரி மனிதன் எத்தனைதான் பேசினாலும் அவனால் இந்த மண்ணுலகில் உள்ள மனிதர்களை வழிநடத்தி சொல்ல முடியுமா என்றால் அது நிச்சயமாக முடியாது. ஒரு மனிதனுக்கு துன்பம் வரும்போது மட்டும்தான் ஆற்றலும் தன்னம்பிக்கையும் திறமையும் அதிகமாக உருவாகிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். துன்பம் இல்லை என்றால் மனிதன் முழு மனிதனாக மாற முடியாது. துன்பம் இல்லை என்றால் இந்த பிரபஞ்சத்தை பற்றி உணர்ந்து கொள்ள முடியாது. துன்பம் இல்லை என்றால் மற்ற மனிதர்களுடைய துன்பத்தை தெரிந்து கொள்ள முடியாது. எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை சந்தித்திருக்கின்றானோ அந்த மனிதனே மிகப்பெரிய மனிதனாக இந்த மண்ணில் உருவெடுக்க முடியும். உலகில் மிகப்பெரிய சாதனைகள் புரிந்தவர்கள் எல்லாம் மிகப்பெரிய துன்பங்களை சந்தித்து வந்தவர்கள்தான். ஆகையால் வாழ்க்கையில் எப்பொழுதுமே துன்பத்தை கண்டு துவண்டு விடக்கூடாது. அது உங்களை சிகரத்தின் உச்சிக்கு கொண்டு செல்வதற்காகத்தான் அப்படிப்பட்ட துன்பங்கள் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்து உங்களை சோதனை செய்கிறது என்பதை நினைவில் வைத்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போராடி ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். அப்படி உருவாக்கி கொண்டால் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்துமே உங்கள் வசமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. ஆகையால் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் அதை எதிர்த்து நின்று போராட கற்றுக்கொண்டால் எல்லாமே உங்களுக்கு இந்த பூமியில் சர்வ சாதாரணமாக மாறிவிடும் என்பதுதான் உண்மை. காலையில் எழுந்தவுடன் உடற்பயிற்சி செய்தால் உங்களுக்கு உடல் எப்படி எளிமையாக சுலபமாக, அதாவது காற்றை போல் இருக்கின்றதோ அப்படித்தான் நீங்கள் துன்பத்தோடு போராட கற்றுக்கொண்டால் அந்த
துன்பமும் உங்களுக்கு ஒரு தூசு போலதான் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லா மனிதர்களும் துன்பத்தோடு போராட கற்றுக்கொண்டால் ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில் மகத்தான மனிதனாக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. நன்றி.